வெல்கம் டு சென்டமர். பொது தமிழ்ல உணவே மருந்து, நோய் காக்கும் மூலிகைகள் அல்லது உயிர் காக்கும் மூலிகைகள், நோய் நீக்கும் மூலிகைகள் சொல்லுவாங்க. தமிழர் மருத்துவம் இப்படி சிலபஸ்ல வர்ற நம்ம புக்ல வந்து 9த் ஸ்டாண்டர்ட்ல குடுத்துருக்காங்க. மத்த 12த், 7த்ல குடுத்துருக்க எல்லாமே நம்ம வந்து ஃபுல்லா கம்பைல் பண்ணி இதுல சொல்லப் போறோம். அறுசுவையின் பயன்கள் அப்படின்னு கேட்பாங்க. இது மேபி பொருத்துகள்ல கூட கேட்கலாம். அதனால இத வந்து நல்லா பார்த்துக்கங்க. உணவின் சுவையை வந்து அறுசுவை அப்படின்னு நம்ம பிரிச்சு சொல்றாங்க தமிழர்கள். இனிப்பு அப்படிங்கிறது வளம் சேர்க்குமா. இனிப்பு நம்ம உடம்புக்கு வந்து இனிப்புனா தெரியல. நம்ம சயின்டிஃபிக்கா பார்த்தா வந்து குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ் அது வேற மாரி ஒற்றை சர்க்கரை, இரட்டை சர்க்கரை. தமிழ பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இனிப்பு அப்படிங்கிறது வளம் சேர்க்கும். துவர்ப்பு அப்படிங்கிறது ஆற்றல். ஓகே. இனிப்பு, வளம், துவர்ப்பு, ஆற்றல். கைப்பு அப்படிங்கிறது மென்மை தரும். ஓகே. உடலுக்கு. கார்ப்பு அப்படிங்கிறது உணர்வு, உணர்ச்சியை வந்து மேம்படுத்தும். உவர்ப்பு அப்படிங்கிறது தெளிவை ஏற்படுத்தும். தெளிவு. புளிப்பு அப்படிங்கிறது இனிமையை வந்து ஏற்படுத்தும். புக்ல உள்ளத அப்படியே பார்த்துக்கங்க. இதுல மேட்ச் மாரி கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால நல்லா பார்த்துங்க. அடுத்து பாருங்க. இரவெல்லாம் வெற்றுக்குடலுடன் இருந்த உடலுக்கு எவ்வகை உணவு சிறந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். இரவெல்லாம் வெற்றுக்குடல் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நைட்டு 8 மணிக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது. விடிய காலையில 8 மணிக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். அதுக்கு என்ன அர்த்தம்னா 12 மணி நேரம் வந்து குடல் வெறுமையாக இருக்க வேண்டும். காலியாக. ஆனா இன்னைக்கு உணவு முறையெல்லாம் மாறி பார்த்தீங்கன்னா, நைட்டு 12 மணிக்கு விடிய காலையில எல்லாம் பிரியாணி எல்லாம் சாப்பிடுறாங்க. அது வந்து நம்மை வந்து நம்ம வந்து அழித்துக் கொள்வது போல. சீக்கிரமே நம்ம உடல் வந்து கெட்டுவிடும். அதுக்கு இவ்வளவு மீனிங் இருக்கு பாருங்க. குளிர்ச்சியான உணவு சாப்பிடணுமா? குளிர்ச்சியான உணவு அப்படின்னா, குளிர்சாதன பெட்டியில வச்ச உணவு கிடையாது. கம்பங்கூழ், அந்த பழைய சாதம் அது போன்ற உணவுகள். அந்த உணவுகள சாப்பிட்டதற்கு அப்புறம் உடல் குளிர்ச்சி ஆகும். சாப்பிடும்போதே குளிர்ச்சியாக இருக்கிற உணவுகள் வந்து கல்லீரலுக்கு பெரும் ஆபத்து. அதனால சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடம்புல வந்து குளிர்ச்சியை ஜெனரேட் பண்ற மாரி உணவுப் பொருட்களை சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. உணவில் அதிகம் சேர்க்க வேண்டியது அப்படின்னா, காய்கறிகள், பழங்கள். ஓகே. அதுதான் நாம் உணவில் வந்து அதிகம் சேர்க்க வேண்டியது அப்படிங்கிறாங்க. நீக்க வேண்டியது எது அப்படின்னா, காரமான உணவுகள். காரமான உணவுகள வந்து கண்டிப்பா நீக்கணும். ஓகே. எல்லாம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் காரமா குடுங்க அப்படிம்பாங்க. அது வந்து நாமே அழித்துக் கொள்வதற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழர் மருத்துவத்தில் மருந்து எவ்வாறு இருந்தது அப்படின்னா, உணவின் நீட்சியாக. அதாவது அந்த காலத்துல தமிழர்கள் வந்து மருந்துன்னு எதுவுமே சாப்பிடல. உணவு சாப்பிடும்போதே கொஞ்சமா மருந்தும் உள்ள போயிருமா. அதுதான் மருந்தின் நீட்சியாக உணவு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. வணக்கம்.